சரி, ஆரோக்கியமாக பேசுகிறேன். நீதிமன்ற கோர்ட்டில் 2 காலை கெட்டி எவ்வளோ பெரிய சேட்டை பண்ணி வாரான். எவ்வளோ பெரிய சேட்டை. ஆணும் பெண்ணும். நீதினா என்னன்னு தெரியுமா? நியாயம்னா என்னன்னு தெரியுமா? தர்மம் தான் கொடுத்தார். அந்த தர்மத்தை அழித்து நீதியும் அழிச்சிட்டான், நியாயத்தை அழிச்சிட்டான். அப்போ அவன் காலை கட்டினா சோழி முடிஞ்சுவோம். நீதிமன்றம் கோர்ட்டுக்குள்ளே, கடவுள் கொடுத்த கோர்ட்டு நீதிமன்றம் கோர்ட்டுக்குள்ளே காலை வைக்கிறவன், அநியாயப்பட்டு வர்றவன் சோழி முடிஞ்சான். நாக்க கட்டினார்ல. அப்போ ஒவ்வொரு இதாக படிப்படியாக கட்டி வரார். அப்போ காலை கட்டணும். காலை கட்டியாச்சுன்னா நீதிமன்றத்துக்குள்ளே வந்தவன் அநியாயப்பட்டு வந்தானா அவனுக்கு டைம் குறிச்சிடுவார். இதோட சோழி முடிஞ்சு போவான். வீட்டில் ரத்தமாக கக்குவான், இல்லை காலு கையில் புண்ணு வந்து சாவான், இல்லை காலு கையை உதற விடுவார், இல்லை உடம்புல நோயை விடுவார். விட்டு அவனை க்ளோஸ் பண்ணிடுவார். நீதிமன்றம் கோர்ட்டில் நீதியை அவமதித்து வர்றவன் அரசியல்வாதி, பல கோடி கீழே இருக்கிறவன் அனைத்தும் முக்கால் சத்தியம்.